பிரைசலாட். இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இன்னைக்கு ஏசப்பா ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். நல்லா கவனிங்க. ஏசப்பாவுடைய பேரை சொல்லி நம்ம பண்ணுற எல்லா ஜெபத்துக்கும் கட்டாயம் ஏசப்பா உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவாங்க. சில காரியங்கள் நமக்கு என்ன சொல்கிறது, வாய்ப்பே இல்லை, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் கேட்ட காரியம் இல்லவே இல்லைன்னு வைங்களேன், அதை உங்களுக்காக செய்வாராம், புதுசாக என்ன பண்ணுவாராம், செஞ்சு தருவாராம். சிலருக்கு சொல்லுவாங்க மருத்துவர்கள், இனி உங்களுக்கு குழந்தைக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லைங்க, இனி இதுக்கு என்ன இல்லை, அது நடக்க, அதாவது இயற்கையாவோ இல்லை மெடிசனோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் தோல்வி அடைஞ்சதுனால இனி வாய்ப்பில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீ கேட்ட காரியம் சரீரத்தில் இனி பலகணும், இனி குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லிட்டாங்களா, ஆண்டவர் மறுபடியும் உங்கள் சரீரத்தை பலப்படுத்துவார். ஏன்னா அவர் சிருஷ்டிகர். ஆபிரகாமுடைய சரீரமும் அவருடைய மனைவியுடைய சரீரமும் செத்தது. அது இனி குழந்தை பெற அவங்களுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறாரு, நான் அதை உனக்கு புதுசாக என்ன பண்ணுவேன், உருவாக்குவேன், சரீரத்தில் ஏற்ற பலத்தை என்ன பண்ணுவேன், கட்டளிடுவேன். பைபிளில் பாருங்கள், 40 வருடத்திற்கு மேலாக ஒருவன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான். 40 வயசு ஆயிற்று. அவனுக்கு தொழிலே என்னது, அந்த சர்ச்சு வாசல்லேருந்து பிச்சை எடுக்கணும். பேதுருவும் யோவானும் பார்த்தா இயேசுவின் நாமத்தினால் எழுந்துனட. அவனுக்கு ஒரு செகண்டில் அந்த சரீரத்தின் உறுப்புகள் அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, ஒரு புது பலன் அடைஞ்சிருச்சு. எப்படி அது அடைஞ்சிச்சு, எப்படி அது உண்டாயிற்று, சூம்பின உறுப்புடைய அந்த கை கால்லாம், அந்த கால் ரெண்டுமே என்ன பண்ணாது, நடக்கலாம் முடியாது. எப்படி அந்த வளர்ச்சி, இயேசு என்கிற நாமம். ஒருவேளை நமக்கும் அப்படிதாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி சொல்கிறார், நான் என்ன பண்ணுவேன், உனக்கு செய்வேன், அந்த காரியத்தை கட்டாயம் என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். இந்த வசனத்தை வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரட்டும் ஏசப்பா. நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். என் நாமத்தில் எதை கேட்டாலும் அப்படின்னு சொல்லலாமா, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும். இதை கேட்குற எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்கள் நன்மையான கரங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடந்ததற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.